العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين وبعد. فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. الله نزل أحسن الحديث كتابا متشابها مثاني تقشعر منه جلود الذين يخشون ربهم ثم تلين جلودهم وقلوبهم إلى ذكر الله ذلك هدى الله يهدي به من يشاء ومن يضلل الله فما له من هاد. صدق الله العلي العظيم. ஆரம்பமாக ஏகவல்லவனாகிய அல்லாஹு தஆலாவை போற்றி போடுகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். உலகத்திற்கு ஒளி விளக்காகவும் நபிமார்கள் ரசூல்மார்களுக்கு தலைவராகவும் முத்திரையாகவும் வந்துதித்த உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை தோளோடு தோள் நின்று பின்பற்றிய சஹாபாக்கள், அவர்களை தொடர்ந்து வந்த தாபிஈன்கள், தபூ தாபிஈன்கள், கியாமம் வரும் வரையில் வர இருக்கும் முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் ஸலாத்தும் ஸலாமும் என்றென்றும் உண்டாவதாக. அல்லாஹுவின் இல்லமா மஸ்ஜிதில் இஅ்திகாஃபுடைய நியத்துடன் வந்து அமர்ந்திருக்கும் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, அனைத்து சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹு தஆலாவை அஞ்சி பயந்து தக்வாவுடன் வாழ்ந்து கொள்ளுமாறு ஆரம்பத்தில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசிய செய்து கொள்கின்றேன். கண்ணியமானவர்களே, அல்லாஹு தஆலா இந்த புனிதமான இஸ்லாமிய மார்க்கத்தை பரிபூர்ணப்படுத்தி முழு உலகத்திலும் யாராலும் பின்பற்ற முடியுமான விதத்தில் அல்லாஹு தஆலா அமைத்து தந்திருக்கின்றான். இந்த புனிதமான மார்க்கத்தை அல்லாஹு தஆலா உலகத்தில் அறிமுகப்படுத்துவதற்காக வேண்டி தெரிவு செய்தவர்கள் தான் நபிமார்கள், ரசூல்மார்கள். எல்லா காலங்களிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவர்களினூடாகத்தான் இந்த மார்க்கத்தை அல்லாஹு தஆலா அறிமுகப்படுத்தினார். எல்லா காலங்களிலும் வாழ்ந்த மக்கள் இந்த மார்க்கத்துக்கு எதிராகவும் எதிர்ப்பையும் காட்டி வந்த சந்தர்ப்பத்தில் இந்த மார்க்கத்தை உண்மைப்படுத்துவதற்காக வேண்டியும், அந்த உண்மைத்தன்மை இது தெய்வீக மார்க்கம்தான் என்பதை உண்மைப்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா அந்தந்த காலங்களில் அந்தந்த சமூகம் எந்த துறையில் தேர்ச்சி பெற்றிருந்தார்களோ அந்த துறையை மிகைப்பதை போன்று அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட, அந்த ரசூல்மார்களுக்கு கொடுக்கப்பட்ட அற்புதங்கள், முஅஜிசாக்கள் அமைய பெற்றிருந்தன. அது எந்த காலத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி. சகோதரர்களே, இன்னும் ஒரு செய்தி, உலகத்தில் கொடுக்கப்பட்ட நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த அற்புதங்களை பார்க்கும் பொழுது பல அற்புதங்கள் ஒரு நபிக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது பார்க்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்த அற்புதங்களை பற்றி கதைக்கும் பொழுது வலகத் ஆதைனா மூஸா 9 ஆயாத்தின் பையினாத், 9 அற்புதங்களை, முஅஜிசாக்களை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பொறுத்தவரையில் அல்லாஹ் தஆலா 4 விதமான அற்புதங்கள், அதில் அந்த காலத்தில் வைத்தியத்துறை மிக உச்சகட்டத்தை தொட்டிருந்தது. அதனால் வைத்தியத்துறையை தாண்டிய ஒன்றுதான் ஒரு மனிதன் மரணித்து விட்டால் திரும்பவும் அவனுக்கு உயிரை மீட்டிக் கொடுப்பது என்பது. இதை வைத்தியத்துறையால் கூட அவர்களுடைய சக்திக்கும் அப்பால் பட்டது ஒன்றை அல்லாஹ் தஆலாவுடைய உதவியினால் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மரணித்தவர்களுக்கு அவர்கள் உயிர்ப்பித்து கொடுக்கக்கூடிய அந்த சக்தியை, அந்த முஅஜிசாவை, அந்த அற்புதத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்திருந்தார். அந்த காலத்தில் சகல நோய்க்கும் மருத்துவங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தன. ஆனால் தோல் நோயாகின அந்த கருங்குஷ்டம், வெண்குஷ்டத்துக்கு அவர்களிடத்தில் மருத்துவ முறை இருக்கவில்லை. அல்லாஹ் தஆலா அதற்கும் உரிய மருத்துவ முறையை கற்பித்துக் கொடுத்திருந்தார். அடுத்த ஒன்றுதான் வீடுகளுக்குள்ளே ஒவ்வொருத்தரும் ஸ்டாக் பண்ணிருக்கக்கூடிய, சேகரித்து வைத்திருக்கக்கூடியவைகளை நபிகளால் சொல்ல முடியுமான அளவுக்கு அல்லாஹ் தஆலா ஆற்றலை கொடுத்தார். கண்ணியமான சகோதரிகளே, பெரியார்களே, ஆனாலும் ஆச்சரியம்,
அல்லாஹ் தஆலா கடைசி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்தது ஒரே ஒரு அற்புதம் தான். ஆனாலும் இந்த உம்மத்தை பொறுத்தவரையில் சகல உம்மத்தினர்கள் என்னென்ன கலைகளில் எல்லாம் தேர்ச்சி பெற்றிருந்தார்களோ சகல கலைகளிலும் இந்த உம்மத்து உச்சியை தொட்டிருந்தார்கள். அது கட்டிடக்கலையாக இருக்கலும், மருத்துவத்துறையாக இருக்கலும், பாசை வலிமை, அதாவது அந்த சக்தி, அந்த அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த பவராக இருக்கலும், அனைத்திலும் அவர்கள் உச்சியை தொட்டிருந்தார்கள். சகோதரிகளே, எல்லா காலத்திலும் குர்ஆன் இறக்கப்பட்ட நாள் முதல் கியாமம் வரும் வரையில் இந்த சமூகம் என்னென்ன கலைகளில் உச்சியை தொட்டிருந்ததோ, தொட்டிருக்கின்றதோ, தொடப்போகின்றதோ சகல கலைகளுக்கும் அல்லாஹ் தஆலா சவாலாக குர்ஆனை இறக்குகின்றார். ஆச்சரியமானது. சகோதரிகளே, பெரியார்களே, குர்ஆன் என்றது வெறுமனையே ஒரு புத்தகம் மட்டுமல்ல, வரக்கத்துக்காக வைத்திருக்கின்றோம், பல அதாவது பிரிண்ட்ல வைத்திருக்கின்றோம் என்றது அல்ல. குர்ஆனுடன் சமூகம் நானும் நீங்களும் தொடர்புடைய ஒரு சமூகமாக மாற வேண்டும். ஆச்சரியமானது குர்ஆன் என்றது. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அல்லாஹு நஸ்ஸல அஹ்ஸனல் ஹதீஸ், மிக அழகான வார்த்தைகள் அதில் அல்லாஹ் தஆலா இறக்கி வைத்திருக்கின்றான். அழகான வார்த்தைகள் சகோதரிகளே, எவ்வளவுதான், எத்தனை ஆயிரம் தடவை தான், எத்தனை லட்சக்கணக்கான தடவைகள் தான் ஓதினாலும் குர்ஆனின் ஓத ஓத சலிப்புத்தன்மை ஏற்பட மாட்டாது. இன்னும் ஓத நினைக்கும். அவ்வளவு ஈர்ப்புத்தன்மையுள்ள ஒரு முஅஜிஸா தான் இந்த குர்ஆன் என்றது. உலகத்தில் நானும் நீங்களும் பார்க்கிற, நானும் நீங்களும் கேட்கின்ற, நானும் நீங்களும் தொடுகின்ற சகலதும் அல்லாஹ் தஆலாவுடைய மக்லூக். அது வானமாக இருக்கேலும், பூமியாக இருக்கேலும், சூரியனாக இருக்கேலும், சுவர்க்கமாக இருக்கேலும், நரகமாக இருக்கேலும், அனைத்தும் அல்லாஹ் தஆலாவால் படைக்கப்பட்டவைகள். அல்லாஹ் தஆலாவால் படைக்கப்படாத, அல்லாஹ்வுடைய தாத்துடன் சம்பந்தப்படக்கூடிய ஒன்றே ஒன்றுதான், அது இந்த குர்ஆன் மாத்திரம்தான். இது குர்ஆனுடைய அட்டையோ, குர்ஆனுடைய தாள்களோ, குர்ஆன்ல அந்த எழுத்து பிரிண்டோ அல்ல சகோதரிகளே. அந்த குர்ஆனுடைய வார்த்தைகள் இது அல்லாஹ்வுடைய தாத்துடன் சம்பந்தப்பட்டது. இதனாலதான் உலமாக்கள் சொல்லுகிறார்கள், ஒரு மனிதன் குர்ஆனை நேசிக்கின்றான் என்றால் அவன் அல்லாஹ்வை நேசிக்கின்றான் என்பது அர்த்தம். ஆச்சரியமான சகோதரிகளே, உலமாக்கள் சொல்லுவார்கள், ஒரு மனிதன் உலகத்தை தெரிய வேண்டும் என்றிருந்தாலும் அவனுக்கு உள்ள ஒரே ஒரு இடம் குர்ஆன் தான். ஆகிரத்தை தெரிய வேண்டும் என்றிருந்தாலும் அவனுக்கு இருக்கிற ஒரே ஒரு இடம் குர்ஆன் தான். அவன் உலகத்தையும் ஆகிரத்தையும் ஒரே நேரத்தில் விளங்க நினைத்தாலும் அவனுக்கு இருக்கிற ஒரே ஒரு இடம் குர்ஆன் மட்டும்தான். குர்ஆன் சகோதரிகளே, எந்த அளவுக்கு குர்ஆனுடனான நெருக்கமான உறவை வைத்துக் கொள்வோமோ அந்த அளவுக்கு குர்ஆன் எங்களுக்குள்ள அழகான பண்பாடுகளையும் தன்மையுள்ள மனிதர்களாக எங்களை மாற்றும். குர்ஆனை விட்டு ஒதுங்க தூரமாகி போக போக குர்ஆனுக்கும் எங்களுக்கும் மத்தியில் விரிசல் ஏற்பட பண்பாடுகள் இல்லாத ஒரு சமூகமாக நான் நீங்கள் மாறிக்கொண்டு போவோம். ஏன் சகோதரிகளை, இன்று எங்களுடைய உம்மத் இவ்வளவு எல்லாம் கேவலப்படுத்தப்படுகிறார்கள்? ஏன் இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தப்படுகிறார்கள்? உம்மத்தினர்களில் இர்திதாதுடைய அளவு, மதம் மாற்றத்துடைய அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டு போவதற்குரிய காரணங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது இந்த உம்மத்திற்கும் குர்ஆனுக்கும் மத்தியில் ஏற்பட்ட விரிசல், எப்பொழுது இங்கு உம்மத்திற்கும் குர்ஆனுக்கும் மத்தியில கேப் உருவாகிருச்சோ அன்றைய நாளிலிருந்து இந்த உம்மத்து கீழ் நோக்கி போற அந்த பயணத்தை ஆரம்பித்து விட்டார்கள். வீழ்ச்சி காண ஆரம்பித்து விட்டோம். சகோதரர்களே, அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்வார்கள், ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு 40 நாள் ஆக கூடினா 2 மாதங்களுக்குள்ள ஒரு குர்ஆனை தமாம் ஹத்மா செய்ய வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் கட்டாயமாக செய்ய வேண்டியவை. எவ்வளவு தூரத்தில் இருக்கிறோம்? கதைக்கிற நான் எனக்குள்ள கேட்டு பார்க்குகின்றேன்,
நீங்கள் ஒவ்வொருவரும் கேட்டு பாருங்க, போன ரமதான்ல செய்த கஜமாவுக்கு பின்னால இந்த ரமதானை சந்திப்பதற்கு இன்னும் சில நாட்கள் இருக்கின்றன. குர்ஆனை எத்தனை தடவைகள் ஓதி முடிச்சிருக்க வேண்டும்? எத்தனை தடவைகள் சகோதரிகளே? ஏன் குர்ஆனை விட்டும் விலகின சமூகமாக நாங்க மாறினோம்? நாளைக்கு இந்த உம்மத்துடைய ரசூல் அல்லாஹு தஆலாவிடத்தில் முறையிட போகிறார். வகால ரசூல் யா ரப் இன்ன கௌமி இத்தகது ஹாதல் குர்ஆன மஹ்ஜூரா. இந்த சமூகம் இந்த குர்ஆனை ஒதுக்கி தள்ளின ஒரு சமூகமாக மாறிவிட்டார்கள். குர்ஆனை ஒதுக்கி தள்ளிவிட்டோம் சகோதரர்கள். எப்பொழுது சோசியல் மீடியாக்களுடனான தொடர்புகள் நமக்குள் அதிகரித்து விட்டனவோ அன்றைய நாளிலிருந்து நாங்கள் தூக்கி பக்கத்தில் வைத்தது குர்ஆனை தான். நானும் நீங்களும் விலக ஆரம்பித்தது குர்ஆனில் இருந்துதான். குர்ஆனுடைய நேரங்களை தான் சோசியல் மீடியாவுக்கு கொடுக்க ஆரம்பித்து விட்டோம். வாழ்க்கையில் இல்லாத பொல்லாத செய்திகளை எல்லாம் கேட்பதற்குரிய நேரம் எனக்கு கிடைத்து விட்டது. அவர் பேசுவதை கேட்பதற்கும் எனக்கு நேரம் இருக்குது, இவர் பேசுவதை கேட்பதற்கும் எனக்கு நேரம் இருக்குது. ஏதோ ஒரு தொங்கல் இருந்த ஒரு மனிதர் அவருடைய விமர்சனத்தை செய்கிறாரு. அந்த விமர்சனத்தை 20-30 நிமிடங்கள் ஒரு வார்த்தை விடாமல் கேட்கிறதுக்கு எனக்கு நேரம் இருக்குகின்றது. செய்திக்கு மாறி செய்தியாகவும் ஒவ்வொரு மீடியாக்களை மாறி மீடியாக்களாக கேட்கிறதற்கு சந்தர்ப்பம் எனக்கும் உங்களுக்கும் இருக்குகின்றது. ஆனால் சகோதரிகளே, குர்ஆனில் பிரட்டி ஒரு ஜுஸுவை ஓதுவதற்கு சந்தர்ப்பம் இல்லாத ஒரு சமூகமாக நாங்கள் மாறிவிட்டோம். இதில் வித்தியாசம் இல்லை சகோதரிகளே, வேறுபாடு இல்லை. அங்கு எல்லாரும் இந்த நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார். நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார். இனிமான சகோதரிகளே, குர்ஆனுடைய மகத்துவம் எங்களுக்கு தெரியாமல் போய்விட்டது. முஹம்மது அல் குதரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஜாமியா அஸ்ஹருடைய பல வருஷங்களுக்கு முன்னால் இருந்த முக்கியமான ஒரு உஸ்தாத் அவர்கள். முஹம்மது அல் குதரி அவர் ஒரு இடத்துல எழுதியிருக்கிறார், ஷேக் அவர்கள், நான் பெருமையாக சொல்லிக் கொள்கின்றேன், நான் மரணிக்கும் அந்த சந்தர்ப்பத்தில் நான் இந்த செய்தியை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி எழுதுகின்றேன். சுமார் 30 ஆண்டுகளாக அல்லாஹு தஆலாவுடைய உதவியினால் எனக்கு எந்த ஒரு நோயும் சாதாரண தலைவலி கூட அல்லாஹு தஆலா எனக்கு தரல. நான் அப்படி கஷ்டப்படவும் இல்லை. மிக ஆரோக்கியமாக கடந்த 30 வருடங்களை நான் கழித்து இப்பொழுது மரண சர்வாய்க்கு வந்திருக்கின்றேன். எந்த ஒரு நோயும் எனக்கு ஏற்படல. அவர் சொல்கிறாரு, இது என்னுடைய வேறு எந்த ஒரு அமலும் இல்லை, எனக்கும் குர்ஆனுக்கும் இருந்த நெருக்கம். ஒவ்வொரு நாளும் பல ஜுஸுக்களை ஓதாமல் என்னுடைய நாட்கள் கழிந்து போக மாட்டார். ஒவ்வொரு நாளும் சகோதரர்களே, ஒவ்வொரு நாளும் எனக்கு ஞாபகம் இருக்குகின்றது. இந்த போன வருடம், சென்ற வருடம் அவர் மரணித்து விட்டார். அல்லாஹ் தஆலா அவருடைய கபரை பிரகாசமாக்க வேண்டும். ஒரு ஊருக்கு போயிருந்த சந்தர்ப்பத்தில் அவரை சந்தித்த நேரத்தில் அந்த வயது போன மனிதர் 92 வருடம், சுப்ஹானல்லாஹ், அந்த மனிதர் சொல்கிறாரு, என்னிடத்திலே சொன்னாரு, மகன் ஒரு நாளைக்கு அல்லாஹ்வுடைய உதவியினால் 10 ஜுஸுக்களை ஓதிவாரே, சுமார் 30 ஆண்டுகளுக்கு மேலால் இப்படி ஓதுகின்றேன். அல்லாஹு தஆலா இதுவரும் வரையில ஒரு கண்ணாடி ஸ்பெக்ஸ் பாவிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை கூட எனக்கு தரல. ஒரு நாளும் 10 ஜுஸுக்கள் சகோதரர்கள், ஒரு நாளும் 10 ஜுஸுக்கள். 92 வருடம், சென்ற வருடம் வஃபாத்தாகும் பொழுது, வஃபாத்தாகும் வரும் வரையில பெனடோல் குடித்த சந்தர்ப்பம் அவருக்கு தெரியாது சகோதரர்களே. ஏண்டே உங்களுடைய ஓய்வு நேரங்கள் எப்படி சோசியல் மீடியாவுக்கு கொடுக்கப்பட்டதோ அந்த மனிதனுடைய பூர்த்தியான நேரம் குர்ஆனுக்கு மட்டும் கொடுக்கப்பட்டது. அவருடைய குழந்தைகள் அவருடைய ஜனாசாவுக்கு போன நேரம் சொன்னார்கள், மரணப்படுக்கையில் படுத்துக் கொண்டிருக்கும் பொழுது, சக்கராத்துடைய ஹாராக்கு இருக்கும் பொழுது வார்த்தைகள் வாயால வரல, கண்ணால சைக்கினை செய்து குர்ஆனை காட்டி குர்ஆனை அவருடைய நெஞ்சுக்கு மேலால் எடுத்து வைக்க சொல்லி சொன்னாரு.
குர்ஆன் அவருடைய நெஞ்சுக்கு மேலால் வைக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் அவருடைய ரூஹ பிரிந்த செய்தியை சொல்லி காட்டினார்கள். குர்ஆன் சகோதரிகளே, அதுல ஹாஃபிஸாக இருக்க வேண்டும் என்ற எந்த ஒரு நிபந்தனைகளும் இல்லை. குர்ஆன் அதனுடன் தொடர்புடையவரை பற்றியுள்ள சிறப்புகளை சொல்லும் பொழுது அல்லாஹு தஆலா பாவிக்கிற ஒரே ஒரு வார்த்தை சாஹிபுல் குர்ஆன், குர்ஆனுடன் நெருக்கமானவரே, குர்ஆனுடைய தோழர் அவர்கள். எங்கேயுமே பதிவு செய்யப்படல குர்ஆன் என்றது குர்ஆனை மரணம் செய்தவருக்கு மட்டும் சொந்தமான சொத்து அல்ல சகோதரர்களே, அது இந்த உம்மத்துக்குரிய சொத்து. குர்ஆன் என்றது ஜனாசா வீடுகளில் அவ்வப்போது ஓதப்படுறதற்குரிய அந்த வார்த்தைகள் மட்டுமல்ல, அது இது அன்றாடம் நாளாந்தம் நான் ஓத வேண்டியது. உலமாக்கள் சொல்கிறார்கள், அல்லாஹு தஆலா இந்த பாக்கியங்களை எங்களுக்கும் தர வேண்டும் இன்ஷா அல்லாஹ். குர்ஆன் என்ற சகோதரிகளே, அதனுடனான உறவு எப்பொழுது எங்களுக்கு சீராகின்றதோ அது எங்களுக்குள் ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள் என்ன? முதலாவது மாற்றம், எங்களை உணராத ஒரு பிரகாசம் எங்களுடைய கல்புக்குள்ள ஏற்பட்டு முகம் பிரகாசமாக மாறும் சகோதரர்களே. குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், وَكَذَلِكَ أَوْحَيْنَا إِلَيْكَ رُوحًا مِنْ أَمْرِنَا مَا كُنْتَ تَدْرِي مَا الْكِتَابُ وَلَا الْإِيمَانُ وَلَكِنْ جَعَلْنَاهُ نُورًا نَهْدِي بِهِ مَن نَّشَاءُ مِنْ عِبَادِنَا. குர்ஆனுடன் தொடர்புகள் அதிகமாகும் பொழுது சகோதரர்களே, ஒரு விதமான பிரகாசத்தை நாம் சம்பாதிக்க ஆரம்பிப்போம். எங்களுடைய வார்த்தைகள் பிரகாசமாக இருக்கும், எங்களுடைய கல்பு பிரகாசமாக ஆரம்பிக்கும், எங்களுடைய முகத்தில் ஒரு விதமான பிரகாசம் தென்பட ஆரம்பிக்கும். மொத்தத்தில் சகோதரிகளே, நாம் பிரகாசமானவர்களாக மாறுவோம். நூர், வெளிச்சம், பிரகாசம். அல்லாஹு அக்பர். கண்ணியமான சகோதரிகளே, அடுத்ததாக அல்லாஹ் தஆலா சொல்றான், ஒரு மனிதன் குர்ஆனுடனான நெருக்கமான தொடர்பு ஏற்படும் பொழுது அவர் அறியாமலேயே சரியான பாதையில் பயணிக்கிற சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தஆலா கொடுக்கின்றான். ذَلِكَ الْكِتَابُ لَا رَيْبَ فِيهِ هُدًى لِلْمُتَّقِينَ. இந்த குர்ஆன் என்றது யார் யாருக்கெல்லாம் குர்ஆனுடன் நெருக்கமான உறவை வைக்கும் சந்தர்ப்பம் கிடைக்கின்றதோ அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த குர்ஆன் நேரான சரியான பாதையை காட்டிக் கொண்டே இருக்கும். சகோதரிகளே, பெரியார்களே, கண்ணியமானவர்களே, வாழ்க்கையில் சந்தோஷம், மனக்கவலைகள், கஷ்டங்கள், ஸ்ட்ரெஸ், மன அழுத்தங்கள் இருக்கக்கூடாது என்று சொல்லி நாம் நினைத்தால் எமக்குள்ள ஒரே ஒரு பரிகாரம் குர்ஆன் மட்டும்தான். يا أيها الناس قد جاءتكم موعظة من ربكم وشفاء لما في الصدور وهدى ورحمة للمؤمنين قل بفضل الله وبرحمته فبذلك فليفرحوا وخير مما يجمعون. நபியே நாயகமே, உம்மத்தார்களிடத்தில் சொல்லுங்கள், அல்லாஹ்வுடைய பேருபகாரம், அல்லாஹ் தஆலாவுடைய பெரும் கிருபை இருக்குகின்றது, அந்த ரெண்டையும் எடுத்துக்கொண்டு வாழ்க்கையில் சந்தோஷப்பட சொல்லுங்கள். அல்லாஹ்வுடைய பேருபகாரம் என்றால் அதிகமான உலமாக்களுடைய கருத்து அது ஈமான். அது ஈமான், ஃபதுலுல்லாஹ், ரஹ்மத்துல்லாஹ், அல்லாஹ் தஆலாவுடைய அருள், பாக்கியம், கிருபை என்பது இது குர்ஆன். ஒரு மனிதன் வாழ்க்கையில் எல்லா விதமான சந்தோஷத்தையும் பெறுவதற்கு மிக தகுதி எப்பொழுது என்றால், ஒரு மனிதன் வாழ்க்கையில் ஈமானும் குர்ஆனுடனான நெருக்கமான உறவையும் வைத்திருக்கின்றான் என்றால், அவன் உலகத்தில் ஒரு மனிதன் மாடி வீடு கட்டி கோடிக்கணக்கான சம்பாத்தியங்களை செய்து பேங்க்ல அவர் சேவ் பண்ணிருப்பதை விடவும் சந்தோஷப்படுவதற்குரிய மிக தகுதியுடையவர் இவர்தான். குர்ஆன் சகோதரர்களே, குர்ஆன் வாழ்க்கையில் தொடர்பானாலே பரக்கத். கிதாபுன் அன்ஸல்னாஹு இலைக முபாரக். பரக்கத் சகோதரர்களே, நானும் நீங்களும் பொதுவாக கதைக்கிற ஒரு செய்திதான். வாழ்க்கையில் நேரத்தில் பரக்கத்தில்ல, சல்லியில பரக்கத்தில்ல, பொருட்கள்ல பரக்கத்தில்ல. 30-40 வருஷங்களுக்கு முன்னால, அதாவது சில நாட்கள்ல சில மணித்தியாலங்களை, அதாவது சில விஷயங்களை நாம் செய்ததற்கு இப்பொழுது
அது பல வாரங்களாகவும் பல மாதங்களாகவும் எடுக்குகின்றது. நாட்களில் பரக்கத்து இல்லாமல் போய்விட்டது. உலமாக்கள் சொல்கிறார்கள், நாட்களுக்கு எப்படி ஒரு நீட்டம் இருக்குகின்றதோ 24 மணித்தியாலம் என்றது ஒரு நீளமான பகுதி. சகோதரர்களே, அந்த நாட்களுக்கு ஒரு அகலமும் இருக்குகின்றது. 24 மணித்தியாலம் ஒரு நீளம்தான், அதற்கு ஒரு அகலமும் இருக்குகின்றது. அந்த அகலத்தை சகோதரர்களே ஒரு வாழ்க்கையில் மட்டிடுவது என்பது குர்ஆன். குர்ஆன் ஃபதாயிலுல் அமால் உங்களுக்கு பார்க்கலும், இன்னும் பல கிதாபுகள்லையும் பதிவு செய்யப்பட்டிருக்குது. மாமுனா ஜக்கரியா கந்தலவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள், எங்களுடைய குடும்பத்தினர்கள் சுபஹ் தொழுகையிலிருந்து இஷ்ராக் வரும் வரையில் எத்தனை ஜுஸூக்களை ஓதி முடிப்பார்கள். சில கட்டங்களில் சிலர் 10 ஜுஸூக்களுக்கும் அதிகமாகதாக நாங்கள் சுபஹ் தொழுகையை முடித்ததிலிருந்து இஷ்ராக் வரும் வரையில் சுமார் 2-3 மணித்தியாலங்கள் சகோதரர்களே, அதைவிடவும் குறைவான பகுதி. ஹனபிகளை பொறுத்தவரையில் சுபஹுடைய ஆரம்ப நேரத்தில் கூட தொழ மாட்டார்கள், கடைசி நேரத்தில் தான் தொழக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். சில மணித்தியாலங்களில் ஓரிரு மணித்தியாலங்களில் இத்தனை ஜுஸூக்களை அவர்களால் ஓத முடியும் என்றிருந்தால் நேரத்தில் உள்ள பரக்கத்தை பாருங்கள். இப்பொழுது சுபஹ் தலாவில் இருந்து இஷ்ராக் மட்டும் என்ன செஞ்சிட்டோம் நான் நீங்களும், இதனால என்ன செய்ய ஏனும் அந்த நேரத்தில்? வாழ்க்கையில் குர்ஆனுடன் ஏற்பட்ட விரிசல், வாழ்க்கையில் இருந்து எல்லா பரக்கத்துகளும் இல்லாமல் போய்விட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே ஒரு சூராவை சொல்லி காட்டினார்கள், இக்ரஉ சூரத்துல் பக்ரா ஃபஇன் அഖذஹா பரக்கா வதர்கஹா ஹஸ்ரா வலா யஸ்ததிஉஹு அல் பத்ரா. சூரா பக்ராவை மட்டும் ஓதி வாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், சூரா பக்ராவை ஓதுவது, மனனம் செய்வது, தஹஜ்ஜுடைய தொழுகையில் ஓதி வருவது வாழ்க்கையே பரக்கத்தாக மாறும். ஒரு மனிதர் சூரா பக்ராவை விட்டு மஹ்ரூமாக இருக்கிறாரு, பல நாட்கள் ஓதவில்லை என்றால் அந்த நஷ்டத்தை வார்த்தையால் சொல்லி முடிக்க முடியாது. சுப்ஹானல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சூனியக்காரர்கள், இந்த மாதிரியான கண் திருஷ்டி படக்கூடியவர்கள், இந்த மாதிரியான யாருடைய தாக்கமும் சூரா பக்ராவை ஓதுகின்ற மனிதர் ஓதுகின்ற வீட்டை தாக்க முடியாது என்ற கருத்தை உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். சகோதரிகளே, கண்ணியமானவர்களே, மாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஒரு ஆச்சரியமான செய்தியை பதிவு செய்கிறார். உஸைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு குர்ஆனை மனனம் செய்த ஒரு ஹாஃபிதுல் குர்ஆன். அவர் அல்லாஹு தஆலா தஹஜ்ஜுடைய தொழுகையில குர்ஆனை ஓதக்கூடிய பாக்கியத்தை எங்கள் எல்லாருக்கும் நசீபாக்கணும். பெரிய பரக்கத் சகோதரர். தஹஜ்ஜுடைய நேரத்தில் குர்ஆனை பார்த்து ஓதுவது என்பது, தொழுகையில் ஓதுவது என்பது எங்களோட வீடுகள் முபாரக்கான வீடுகளாக மாறப்போகுது. ஸைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், குன்து கரஅத்து சூரத்துல் பக்ரா ஃபீ ஸலாத்தில் லைல். தஹஜ்ஜுடைய தொழுகையில நான் சூரா பக்ராவை ஓதிக்கொண்டிருந்தேன். ஏண்ட மகன் யஹ்யா பக்கத்துல படிச்சிருந்தார். அதே பக்கத்துல என்னுடைய குதிரையும் கட்டி வைக்கப்பட்டிருந்தது. நான் ஓதிக்கொண்டிருக்கிறேன். வஜாலத் ஃபரசி, என்னுடைய குதிரை திடீரென நிலை குழம்ப ஆரம்பித்து காலை எல்லாம் தூக்க ஆரம்பித்து சத்தம் போட ஆரம்பித்து விட்டது. இதனை கண்ட நான் செகண்ட் ஓதுறதை நிப்பாட்டிக் கொண்டேன். சுப்ஹானல்லாஹ், அந்த குதிரையுடைய சத்தமும் அமைதியானது. திரும்பவும் ஓத ஆரம்பிக்குகின்றேன். ஓதிக்கொண்டு போகும் பொழுது திரும்பவும் அந்த குதிரை நிலை குழம்ப மாறிவிட்டது. நான் அமைதியாக, குதிரையும் அமைதியானது. 3வது தடவை ஓதும் பொழுதும் இப்படி நடக்க எனக்கு தொடர்ச்சியாக தொழுகிறதற்கு பயமாக இருந்தது. என்ற மகன் யஹ்யாவை அந்த குதிரை தாக்கிவிடுமோ தெரியாது என்பதனால தொழுகையை முடித்து கொண்டு வீட்டுக்கு வெளியால் வந்து பார்க்கின்றேன். என் வீட்டுடைய முகத்திலிருந்து, அதாவது என்னுடைய வீட்டுடைய கூரை பகுதியிலிருந்து ஒரு நிழல், ஒரு மேகம்
அப்படியே வானத்தை நோக்கி பயணிக்கிறதை பார்க்கின்றேன். ஃபீஹா மசாபீஹ், அதுல பல அதாவது மின் குமிழ்கள் இருக்கிறதை பார்க்கின்றேன். மின் குமிழ்கள் இருக்க அந்த ஆச்சரியமான ஒரு காட்சி. சுபஹுடைய தொழுகைக்காக வேண்டி மஸ்ஜிது நபவிக்கு போய் சுபஹுடைய தொழுகையை தொழுதுவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இந்த நடந்த செய்தியை சொன்ன போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை பார்த்து கேட்டார்கள், ஹல்லா கரஅத்தஹா யா அபா யஹ்யா, என்ன அபூ யஹ்யா நிறுத்திட்டீங்க? உங்களுக்கு ஓதிக்கொண்டே இருந்துச்சு, ஏன் நிறுத்திட்டீங்க? சொன்னார்கள், ஹஷீது அலா யஹ்யா யா ரசூலல்லாஹ், யஹ்யாவை பயந்துட்டேன், யஹ்யாவுக்கு அந்த குதிரை என்ன செய்து விடுமோ என்ற பயம்தான் யா ரசூலல்லாஹ். ஹல்லா கரஅத்தஹா யா அபா யஹ்யா, அநியாயம் உங்களுக்கு ஓதிக்கொண்டே இருந்துச்சு. சொன்னார்கள், ஹஷீது அலா அலப்னி யஹ்யா, யா ரசூலல்லாஹ், யஹ்யாவுக்கு என்ன சரி இந்த குதிரை செய்து விடுமோ என்ற பயம்தான் யா ரசூலல்லாஹ். திரும்பவும் மூன்றாவது தடவையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், ஏன் உசைத் விட்டுட்டீங்க? உங்களுக்கு தொடர்ச்சியாக ஓதிக்கொண்டே இருந்துச்சு. அதுதான் ஒரு வீட்டில் குர்ஆன் ஓதப்படும் பொழுது சகீனத்துடைய மலக்குமார்கள் உங்களுடைய வீட்டை போத்திக் கொண்டிருந்த காட்சி அது. வீட்டை போத்திக் கொண்டிருந்த காட்சி அது. எப்பொழுது நீங்கள் திலாவத்துல் குர்ஆனை தஹஜ்ஜத்ல முடித்துக் கொண்டீர்களோ அந்த நேரத்தில் அவர்கள் மீண்டும் வானத்தை நோக்கி பயணிக்கிற காட்சி. நீங்கள் அசான் நேரம் வரும் வரையில் விடாமல் ஓதிக்கொண்டிருந்திருந்தால் உங்களுடைய வீட்டை தாண்டி வரக்கூடியவர்கள் அனைவர்களும் அந்த காட்சியை பார்த்திருப்பார்கள் என்று சொன்னார். லா இலாஹ இல்லல்லாஹ். நான் என்ற வீட்டுல தஹஜ்ஜுடைய தொழுகையில ஓதினால் சகோதரிகளே, என் வீடு வீணாகி போகும் நினைக்கிறீங்களா? இல்ல, என் வீட்டுக்கும் மலக்குமார்களுக்கும் மிக நெருங்கிய தொடர்பு இருக்குது. என் வீட்டுடைய குழந்தைகள் வீணாக மாட்டார்கள். என்னுடைய பொருளாதாரம் ஒரு நாளும் வீண் போக மாட்டார். ஒரு நாளும் அல்லாஹ் தஆலா என் வீட்டில் கஷ்டங்களை தந்து சோதிக்க மாட்டான் சகோதரிகளே. ஏனென்றால் என்னுடைய வீட்டுக்கும் வானலோகத்திற்கும் சகீனத் என்ற அந்த அமைதிக்கும் சகீனத்தை கொண்டு வரக்கூடிய மலக்குமார்களுக்கும் அல்லாஹ் தஆலா தொடர்பை ஏற்படுத்தியிருக்கும் பொழுது ஒரு நாளும் என் வீடு வீணாகி போக மாட்டாது. வீணாகி போக மாட்டார் சகோதரிகளே. இந்த ரமதானுக்கு முன்னால நாங்க ரிட்டர்ன் ஆக வேண்டும். குர்ஆனுக்கு பக்கம் ரிட்டர்ன் ஆகி வருவோம் சகோதரர்களே. ஆச்சரியமானது குர்ஆனுடைய வார்த்தைகள், ஆச்சரியமானது. ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடிக்கின்றேன். குர்ஆன்ல அடிக்கடி நீங்கள் மோதக்கூடிய ஒரு சூறா தான் சூரா யாசீன் என்ற சூரா யாசீனுடைய கடைசி பகுதியில் ஒரு வசனம் வருகிறது, வமன் நுஅம்மிர்ஹு நுனக்கிஸு ஃபில் ஹல்க் அஃபலா யாகிலூன். யாருக்கு நாம் நீண்ட ஆயுளை கொடுக்கின்றோமோ அவருக்கு தன்கீசுல் ஹல்க் என்ற ஒரு நோயையும் நாம் கொடுக்கின்றோம். நீண்ட ஆயுள் வரக்கூடியவர்களுக்கு அவருக்கு சிறு பிராயத்தின் பக்கம் திரும்பவும் மீண்டு போகக்கூடிய ஒரு தன்மை அவருக்கு ஏற்படுகின்றது. 60-70 வயதுகளை தாண்டி போற சந்தர்ப்பத்துல அவருடைய சிந்தனைகள் எல்லாமே சிறு பிராயத்தில் கூடிய குழந்தைகளுடைய சிந்தனை போன்று சில கட்டங்களில் அவருடைய சிந்தனை மாறும், நடவடிக்கைகள் மாறும், அவருடைய அடம்பிடித்தல் மாறும். இதையெல்லாம் நாங்கள் பார்த்து வருகிறோம். குர்ஆன் இதனை சொல்லி காட்டுகின்றது. நீண்ட ஆயுள் கொடுக்கப்பட்டவர்களுக்கு நாம் தன்கீசுல் ஹல்க், அவருடைய படைகோலத்தில் திரும்பி அவர் இருந்த இடத்திற்கே மீண்டு செல்லக்கூடிய ஒரு நோயால் அவரை நாம் பாதிப்பை ஏற்படுத்துகின்றோம் என்ற அந்த ஆயத்துக்கு கீழால அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவரை சொல்கிறார்கள், ஹாதா ஐபுன், இது ஒரு குறை, மனிதன்களை ஏற்படக்கூடிய ஒரு குறை. ஆனால் யாரு வாழ்க்கையில் குர்ஆனுடனான நெருக்கமான தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வாரோ அப்படிப்பட்டவர்களை அல்லாஹ் தஆலா இந்த நோயிலிருந்து பாதுகாப்பான். இந்த நோயிலிருந்து அல்லாஹ் தஆலா அவர்களை பாதுகாத்து எல்லா காலத்திலும் அவர்களுடைய சிந்தனைகள் வயதுக்கு ஏற்ப அனுபவத்திற்கு ஏற்ப இருக்கும். எப்பொழுதும் சிந்தனைகள் மிக பரிசுத்தமானதாகவும் தூய்மையாகவும் இருக்குமே ஒழிய எப்பொழுதும் வாழ்க்கையில் சிறு பிராயத்திற்கு அவர் மீண்டு செல்லக்கூடிய அந்த குறையிலிருந்து அல்லாஹ் தஆலா அந்த நோயிலிருந்து அவரை பாதுகாப்பான் என்பதாக அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் இந்த ஆயத்திற்கு தர்ஜமா செய்திருக்க, அதாவது விளக்கம் எழுதியிருக்கிறார்கள். எனவே கண்ணியமான சகோதரிகளே, பெரியார்களே,
ரமதான் என்றது எப்பொழுதும் நாம் குர்ஆனை துறக்கக்கூடிய ஒரு காலம். இந்த வருஷம் நான் துறக்கக்கூடிய ரமதான்ல துறக்கக்கூடிய இந்த குர்ஆன் என் மௌத்து வரும் வரையில் இன்ஷா அல்லாஹ் இருக்கக்கூடாது. நானும் நீங்களும் எப்படி என்னுடைய சொத்து செல்வங்களை அனந்தர சொத்தாக என்னுடைய குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு பல சொத்துக்களை வாங்கி குமித்திருக்கின்றோமோ, இன்ஷா அல்லாஹ் மரணிக்கிற நேரம் நான் பல வருஷங்களாக ஓதி வந்த குர்ஆனை என்னுடைய மூத்த மகனுக்கு கொடுத்து விட்டு மௌத்தாகுவோம் இன்ஷா அல்லாஹ். இது நான் இதுல கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான குர்ஆன்களை ஹத்மா செஞ்சிருக்கிறேன். இதை வராகத்தாக அல்லது வசியத்தாக இந்த மகனுக்கு நான் கொடுக்குகின்றேன், வசியத்தாக இன்னாருக்கு கொடுக்குகின்றேன் என்ற குர்ஆனையும் எனக்கும் உங்களுக்கும் என்ன செய்யணும், கொடுக்க முடியும் சகோதரிகளே. எனவே அல்லாஹ் குர்ஆனுடைய உண்மையான சமூகமாக அல்லாஹ் தஆலா எங்களை மாற்றி அருள்வானாக. குர்ஆனுடைய சமூகமாக எங்களை கபூல் செய்து கொள்வானாக. குர்ஆனை ஓதுவதற்குரிய ஆசையையும் பக்குவத்தையும் இன்ட்ரெஸ்டையும் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தந்தருள்வானாக. சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய ஆசைகளை கலட்டி அல்லாஹ் தஆலா குர்ஆனுடைய வார்த்தைகளை உணர்ந்து அழுது தஹஜ்ஜுடைய நேரத்திலிருந்து இரவு நேரம் வரும் வரையில் ஓதி அளவு கடந்த மோகத்தை அல்லாஹ் தஆலா குர்ஆனில் தந்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.